ஐயா, இன்றைய நடந்த பாட சம்பந்தமான கேள்விகளை இரண்டு கேள்விகளை நான் கேட்கிறேன். பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையில் மனமில்லை. வாசனை திரவியங்களை தடவிக்கொள்வதாலும் அகில் புகைகளை ஏற்றிக் கொள்வதாலும் அதில்தான் பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் இருக்கிறதே ஒழிய இயற்கையில் பெண்களுடைய கூந்தலுக்கு மனமில்லை அப்படி என்றுதான் நக்கீரர் சொன்னார். ஆமாங்க ஐயா. எம்பெருமான் அவர்கள் நக்கீரா பாற்று சொல் பார்வதிக்கு கூடவா இல்லை அப்படி என்று கேட்டார். ஆமாங்க. யாருக்கு கிடையாது என்று நக்கீரர் சொன்னார். அந்த அவர் சொன்ன அந்த கருத்து தான் திருவிளையாடல் பாடல் வந்திருக்கிறது. அந்த கருத்தை சொல்லாமல் வேறு கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், மாற்றி சொல்றீர்கள். அதற்கு காரணம் என்ன? வேறு கருத்து சொன்னோம். இத சொல்லல, இந்த கருத்தை சொல்லல. எல்லாத்துலயும் புராணத்துல படிச்சது. ஆமாங்க, இதெல்லாம் கருத்து சொல்லல, வேறு ஒரு கருத்தை சொல்லல. இந்த கருத்து அந்த கதையே வேறங்க ஐயா. தருமிக்கு பொற்கிளி இந்த படலம்ங்கிற கதையில தான் அது வரும். இப்ப நமக்கு தலைப்பு வேற. நமக்கு தலைப்பு வந்து இந்திரன் பழி தீர்த்த படலம். மேற்கோளுக்காக அந்த கதையை நாம் இங்க ரெஃபர் பண்றோம். ரெஃபர் பண்ற கதையை விரிக்க முடியாது. அப்போ நான் தருமிக்கு பொற்கிளி கொடுத்ததுன்னா பெண்களுக்கு இயற்கையில மனம் உண்டா மனம் இல்லையாங்கிற கதையெல்லாம் எங்கே சொல்ல வேண்டும் என்றால் தருமிக்கு பொற்கிளி இந்த படலம் என்ற வரலாறு சொல்லும் போது சொல்ல வேண்டிய விஷயத்தை இங்க சொல்ல முடியாது. இன்றைய கருத்து, இன்றைய தலைப்பு வேற. எனவே நான் தலைப்பை ஒட்டி தான் பேசணுமே ஒழிய தலைப்புக்கு வெளியே போய் நான் பேச முடியாது. நன்றி ஐயா, நிறுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாவது ஒரு கேள்வி. சரிங்க. திருவிளையாடல் புராணம் 17 கீழ் புராணங்கள், 18 புராணங்கள் என்று சொல்கிறார். அதாவது வைணவத்தில் புராணங்கள் என்று தனியாக இருக்கிறது, வேதங்களில் புராணங்கள் என்று தனியாக இருக்கிறது. இதில் இந்த பாகுபாடு ஏன் கேக்குறீங்க? இந்த புராணங்கள் எத்தனையோ அந்த புராணங்கள் என்று நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இப்புராணங்களில் இத்தனை வேறுபாடுகள் இருக்கின்றன என்பதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி. வேறுபாடுகள் இருக்குன்னு சொல்லல, வேறு வேறு புராணங்கள் இருக்கு, நிறைய புராணங்கள் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கும் இடையில சொல்லும் போது ஒரு கருத்து சொன்னேன். மனிதர்களுடைய டேஸ்ட் ஒரே மாதிரி இல்லைங்க. இனிப்பு தான், சர்க்கரையில தான் எல்லா இனிப்பு உருவாக்குறோம். ஆனா ஒருத்தருக்கு மைசூர் பாக் பிடிக்குது, ஒருத்தருக்கு லட்டு பிடிக்குது, ஒரு குலோப் ஜாமுன் பிடிக்குது. சர்க்கரைன்னு எடுத்துக்கலாமே, ஏன் நீங்க போய் குலோப் ஜாமுன் மைசூர் பாக்குன்னு வேற வேற பேர் வச்சுக்கிறீங்க? ஏன்னா நம்முடைய மனம் அப்படி இருக்கு, நம்முடைய அனுபவங்கள் அப்படி வேறு வேறு வகையா இருக்கு. எனவே பலதரப்பட்ட மனிதர்களுக்கு அவரவர்கள் பக்குவத்துக்கு ஏற்றாற்போல் சொல்லுவதற்காக பலதரப்பட்ட புராணங்கள். ஆனா எல்லா புராணங்களும் ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. எல்லா புராணங்களும் அன்பை போதிக்கிறது, எல்லா புராணங்களும் சிவத்தை போதிக்கிறது, எல்லா புராணங்களும் அறத்தையே போதிக்கிறது. ஆனால் நமக்கு காலையில சொன்னேன் இல்லையா, ஒருத்தருக்கு